மீ அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து ஜெமினோட ஒரு ஒன் ஷாட் ஆக்சுவலாக ஜெமினுக்கு வந்து போடணும்னு நிறைய பேரோட ரெக்வஸ்ட். ஃபைனலி ஓகே, ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. அண்ட் தென் இன்றைக்கி ஒன் ஷாட் பற்றி மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது போதும். அது தாண்டி இந்த எஃப்எஃப் வேணும் அந்த எஃப்எஃப் வேணும்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நானே போடுறேன். வெண்டிங் நான் தானே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் போட்டுறேன். அண்ட் சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒன் ஷாட் தான். ஒரு 25 மினிட்ஸில் இல்லை ஒரு 30 மினிட்ஸில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸான ஒன் ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல் சீன்ஸ் அது மாதிரி. ஓகேவா? ஓகே, இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது மாதிரி நம்ம இது மாதிரி குட்டி குட்டி ஒன் ஷார்ட்ஸாக பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு ஒயன் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வரா. என்ன ஃபோன் அடிக்குது? ஐயோ, என்ன இவ்வளோ கால் பண்ணியிருக்கான்? ஹலோ ஹலோ, கேட்குதா? என்னடி பிரச்சனை? எவ்வளோ கால் ட்ரை பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது உங்ககிட்ட. என்னடி இப்படி பண்ணுற? உங்ககிட்ட ஒரு டேட் போகிறது கூட நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்டி. லவ் பண்ணி 1 இயர் ஆக போகுது. இப்போ வரைக்கும் என் கூட வெளியவே வரமாட்டேன். நீ என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? ஐயோ ஜிமென் சாரி, கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. என்னடி ஒத்தால தானே இருக்க தனியாக? உனக்கு என்ன அவ்வளோ ஒர்க் இருக்குது? ஆல்ரெடி சொன்னது தானே இன்றைக்கி டேட் போகிறோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிடணும். நான் இப்போ வரைக்கும் என்னடி கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்க? இல்லை ஜிம்மன், பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சாப்பிட்டுட்டு பாரு, அந்த விளக்க நல்லா தான் நான் வாங்கி தர போகிறேன்ல, அதுக்கப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு? ஒழுங்காக வாயண்டி. ஏண்டி எப்போ பார்த்தாலும் கெஞ்ச விடுற? உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன், வாய் தரடி. செம்மன் புரியுது. சரி பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் புரியல. இல்லை, அந்த காசை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் தான். ஓ பாருடி, டேட் போகிறோம் 2 பேரும். அது 1 இயர் ஆச்சு நான் லவ் பண்ணி. இப்போ வரைக்கும் நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேற. நம்ம ஆனிவர்சரி கூட நீ வரல. என்னடி லவ் பண்ணுறோம்? யாராவது பார்த்தா சிரிப்பாங்கடி. சரி கோச்சிக்காத. அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. எவ்வளோ உன்கிட்ட வரேன்னு விட்ரி, கேஷ் வைக்காத. விடு, இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். சீக்கிரமாக வெளியே வா, புரியுதா? சரி, நீ வந்து புரியுது வீட்டு வாசலில் நிறுத்த மாட்டேன். ஸ்ட்ரீட் மாடலில் இருந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நீ வந்து தொலை. கோச்சிக்காத ஜிம்மன், ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே நல்லா தானே இருக்க போகுது. ஆமாம், இதை ஒன்று சொல்லி வாயை மூடிடு. ஆனால் ஒன்று இதை சொல்லிடுவா, ஆஃப்டர் மேரேஜ்னு. எப்போ நடக்கும் அதுன்னு தான் தெரில. நடக்கும். ஏன் இப்படி காலையிலே கத்திட்டுருக்க? வெய் வர அப்படி சொல்லிட்டு ஒயன் கால் கட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. ஐயோ இவன் வேண்டாம். அப்புறம் இவனை சாப்பிடலாம் கூப்பிட்டா உள்ளெல்லாம் வந்து வேண்டாம். இது வரைக்கும் அப்படியெல்லாம் கூப்பிட்டதில்ல. புது பழக்கம்லாம் எதுக்கு? பாரு, அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாளா? சரியானவளாக இருக்கா. சொல்ல மாட்டா. கேட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னுவா. இதோ இவ கூட நான் விடு இது அப்படி சொல்லிட்டு ஜிமினும் பைக் எடுத்து கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்திருப்பான். இன்னும் ரெடி ஆகிருப்பாளான்னு கூட தெரியலையே. எங்கள் கால் எடுத்துட்டா சொல்கிறே. ரெடி ஆகிட்டேன், வந்துட்டுருக்க. சரி தெரியுதா? ஹாய். பார்த்துட்டேன். என்ன இன்னைக்கு எனக்கும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்க. அழகாக இருந்தேன் என்ன பிரயோஜனம்? ஒரு வயிற்றுக்கும் பிரயோஜனம் இல்லையே. இல்லைம்மா, நல்லா இருக்கேண்ணா, தேங்க்யூ. டேட்டு ஃபஸ்ட் டேட்டு, அதனால தான். அதுக்குன்னு இவ்வளோ அழகாக வருவ? நீயோட தான் சும்மாலாம் வர. நான் கோச்சிக்கோ அவங்கிட்ட. என்ன வாய்ஸ்லாம் மாறுது? இல்லை நார்மலாக தான் இருக்குது. தொண்டை சரியில்லை. இது ஒன்றும் வாய்ஸ் சரியில்லாத மாதிரி இல்லையே. ஏதோ உனக்கு எல்லாமே சரியில்லாத மாதிரி இருக்குது. பட்டுத்தாதடி வா. ஆமாம், என்ன நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். என்ன நோட் பண்ணுற? பைக்கில் உட்காந்துட்ருக்க? ஆமாம், பைக்கில் தான் உட்காந்துட்ருக்கேன். என்ன இப்போது?
எதுக்குடா பைக்கு கத்தாதடி, ஃபோன்லேயே பேசு. ம் நீ எதுக்கு பைக்கில் வந்த? காரில் தானே வர சொன்னேன். காரா? படுத்தாதடி. என்கிட்ட கார் இருக்குதான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதுன்னு ஃபஸ்ட் டேட் போகிறோம், பைக் இல்லாமல் எப்படி? ஒரு ஒரு ஃபீல் டி. நீ என்னை ஏமாத்துற. ஓ, நீ தாண்டி என்னை ரொம்ப ஏமாத்துற. கல்யாணத்துக்கு அப்புறம்னு முடியலடி. சரி வந்து தொலைகிறேன், கையை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வயனை கால் கட் பண்ணிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜிம்மீனை பார்த்துட்டு வரா. சுத்தமன் அப்படியே வயனை பார்த்து சிரிக்கிறான். முறையும் போது கூட நல்லா தான் இருக்கு. எப்படி முறைகிறா பாரு. ஏறுடி. ஏறு. என்னடி ஆன்ட்டியா நீ? நான் ஆன்ட்டியாவே இருந்துட்டு போகிறேன், விடு. படுத்தாதடி, டபுள் சைடு தான் போட்டு உட்காரண்டி. அப்புறம் நான் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணால் நீ தான் கஷ்டப்படணும். ஸ்பீடாக வர பண்ணுவியா? சரி பண்ணல. உட்கார். பேபி என்ன ஏண்டி இப்படி எரிஞ்சு விழுற? நான் எங்கே விழுந்தேன்? இப்போலாம் நான் உனக்கு எரிஞ்சு விழுறேன்னா ஜெம்மன்? ஐயோ இல்லை இல்லவே இல்லை. நீ இப்போல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. போகலாமா? ஆமாம், எங்கே போகிறோம்? அவ்வளோ பெரிய பிளான் இல்லை. நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தா பெரிய பிளான் பண்ணியிருக்கலாம். எப்பயும் போல் நேற்று கெஞ்சினேன், சடனாக ஓகேன்ட்ட. அப்போவே அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் இன்றைக்கே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அப்புறம் வெயிட் பண்ண வச்சு உன்னை நல்லா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சா நீ எனக்கு பெரிய ஆப்பு கொடுத்துருவ. அதனால தான் போயிட்டு இதெல்லாம் நான் சொன்னேன்டி, வீடு என் தலையெழுத்துன்னு. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி ரெசார்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம் என்னென்னு. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மீன் ரொம்ப லாங்காக கூட்டிகிட்டு போயிருப்பான் வயனை. ஏன்டா உனக்கு ரெசார்ட்டே எங்கும் தெரியாதா? இந்த ஊருக்கு என்ன புதுசா? நீ இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன் தானே. கொஞ்சம் லாங் ட்ரைவும் கூட போகணுன்னு ஆசைப்பட்டேன்டி, அதனால தான். நல்லா அதுக்குன்னு இவ்வளோ நேரமா? ரொம்ப வலிக்குது ஜிம்மன், பேக்லாம் முடியல. ஐயோ சரி இங்கே பக்கத்தில் ஏதோ ஒன்று காட்டுது, போயிடலாண்ணே. ஏதோ ஒன்றா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்டி, வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மீனை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ஜிம்மீனும் வயனும் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. ஜிம்மீன் வயனை அவ்வளோ ரசிச்சிருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதெல்லாம். என்ன என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, பார்க்க மட்டும்தான் முடியும், சாப்பிடவா முடியும்? என்ன? இல்லை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஜிம்மன், நான் கூட நினச்சேன் நல்லா இருக்காதுன்னு. அப்படியா? தேங்க்ஸ், நல்லா இருந்தா ஓகே. என்ன அப்படி பார்க்குற? பார்க்க மட்டும்தான் முடியுது. என்ன ஜிம்மன், கண்ணை திருப்பு. லிப்ஸை கூட பார்க்கக்கூடாதாடி? கண்ணை திருப்பு, காதை மூடுன்னு கொண்டு பேத்திட்டு. போலாமா? ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்றியா? ஓகே ஐஸ்கிரீம் சரிடி அப்படி சொல்லிட்டு அவனும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் அகெயின் பைக்கில் உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிம்மன் பைக் ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் ஒயினோட லிப்ஸ் தான் ஞாபகம் வருது. ஓ ஒன்றுமே கிடையாதுடா. என்ன பண்ணுறது, டேட்லாம் உனக்கு இவ்வளோ தான் எழுதி வச்சுருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஆசைப்படாத அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருப்பான். ஜிம்மன் என்னடி ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜிம்மன் ஓட்டிகிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக தான் பெஞ்சிட்ருக்கோம், அதனால ஜிம்மன் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்திருப்பான். ஜிம்மன் எங்கன்னா நிறுத்திடுறியா? இல்லை லைட்டாக தானே பெய்யுது, போயிடலாம். சரியா? சரி ஜிம்மன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீ என்னடி? சரி விடு, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? ஒருன்னு இல்லை, ஒருன்னு வச்சு தானே முடியும். கேட்டானா அப்படியே கொடுத்துருவியா நீ? என்ன? ஒன்றும் இல்லை. சரி ரொம்ப தப்பாக பார்க்குறடா, பிச்சு போடுவோம் உன்னை.
ஆமாம், தப்பாடே பாரு. அப்படியே நீ கொடுத்துட்டாலும் தப்பாக பார்க்குறானே, ஏங்கிறான் போல பையனு. அதுவும் கொடுக்க மாட்றியே. என்ன கேட்கல? கேட்டிருக்கோண்டி, கேட்டிருக்கோம். அதாவது கேட்காம இருந்தால் அது என்ன ஏதுன்னு சொல்ல வைக்கலாம். கேட்டுகிட்டே கேட்காத மாதிரி இருக்கலாம். நான் என்ன பண்ணுறது? உனக்கு அதெல்லாம் கேட்டிருக்கோம். சரி, எதுக்கு நீ அதே நினச்சிட்ருக்க? அதான் சொல்கிறேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே தானேடா. ஏன்டா அவசரப்படுற? இதெல்லாம் ரொம்ப டூ மச்டி. அவசரப்படுறேன்னா சரி விட்டு விட்டு, எல்லாம் தலையெழுத்து. அவசரப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு. சரி விட்டு ஜிம்மன். அதான் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு நினச்சி விட்டுறேன். என்ன நீ இதான் உன் டேட்டா? நல்லாவே இல்லை போ. ஆமாம், அப்படியே நல்லா இருந்துட்டாலும் இவ்வளோ கையில் பிடிக்க முடியாது. சரி கொஞ்ச நேரத்தில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜிம்மன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் டக்குன்னு நிறுத்தியிருப்பான் வண்டியை. ஐயோ மழை நல்லா பிடிச்சிச்சு. வாடி வாடி வாடி. நல்லா நினச்சிட்டியாடி? நீயும் தான். சாரிம்மா, சாரிண்ணே. நான் நினைக்கலடி இப்படி இருக்கணும். சரி விட்டு. மழை பெஞ்சதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்லை அதில் அப்போ நீ ஸ்டாப் பண்ண சொன்னேன். நான் தான் அப்படியே கொஞ்சம் தூரம் தானே போயிடலான்னு. இப்போ பாரு, ரொம்ப நினச்சிட்டேன். குளிருதா? உண்மை ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஜிம்மன். ஐயோ எனக்கு சூடாக வேற இருக்கேடி. என்ன பண்ணுறது? இந்த மழை வேற நான் ரொம்ப டெம்ட் ஏற்றுது. வேணுட்டுமே பண்ணது போல். டே அவனுக்கு தரமாட்டாடா. புரிஞ்சுக்கோடா மழை. ஏன்டா அப்படி கடுப்பேத்துற? ஐயோ செம்மையாக வேற இருக்காளே. பா அப்படியே குட்டி குட்டி ட்ராப்ஸ் அவரோட ஃபேஸில் லிப்ஸில் இருக்கா. ஓகேடா ஜிம்மன். ஒன்றும் இல்லை. டேய் நீலாம் அடிக்கணும்னு நினச்சோ அவள் ஒன்று அடிச்சிடுவா. அவள் வாழ்க்கையிலே இல்லாமல் போயிடுவேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சு தானடா அவளை லவ் பண்ண. முன்னாடி அதெல்லாம் சொல்லி தானே லவ் பண்ணா. இப்போ கேட்டால் நல்லா இருக்காது. ஆனால் எனக்கு வேணுமே. ஐயோ முடியலையே. அப்படி சொல்லிட்டு ஜிம்மிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். கரெக்டாக அந்த சைடு ஜிம்மியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் கிட்ட வந்து நிறுத்தியிருப்பானுங்க. ரொம்ப மழை பெய்யுது, இங்கே பஸ் ஸ்டாண்டில் வரலான்னு சொல்லிட்டு. ஜிம்மினை அதை பார்த்துட்டு ஐயோ இவனுங்க இங்கே பார்த்தானுங்கன்னா ஊட்டி தள்ளுருவானுங்களே. ஐயோ வீட்டில் வேறு எதோ சொல்லி வச்சுட்டு இவனுங்க கிட்ட வேறு புள்ளிக்கிட்டு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு தானே இவ கூட வந்திருக்கேன். வச்சு செய்வானுங்களே. பொண்டாட்டி இங்கே வா. என்ன அங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எதுக்கு? அதாண்டி தெரியாதா? தெரியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பஸ் ஸ்டாப்போட பேக் சைட் கூப்பிட்டு போயிருப்பான். வரல. என்னாச்சு? ஏன் இல்லை பார்த்தானுங்க ஓட்டுவானுங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அங்கே இருக்க ஒரு மரத்துக்கு கீழே நிற்க வச்சுருப்பான். 2 பேரும் அப்படியே இந்த மரத்தில் சாஞ்சு தான் நின்றுட்டுருப்பாங்க. என்னடி? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி குளிருது வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் லைட்டாக அப்படியே ஹக் பண்ணியிருப்பான். ஐ மீன் ஒரு சைடு மட்டும். என்னடி ஓகேவா? எப்போ போவானுங்க? அதான் தெரிலடி எப்போ போவானுங்கன்னு. சனியும் பிடிச்சவனுங்க போயும் தொலைய மாட்டுறானுங்களே. சரி இருங்க, போயிட்டு வாங்க, கூப்பிடாதீங்க. ஓ கட்டுப்பா இருக்கேடி. ஸோ அப்படியே ஜிம்மன் வைனை பார்த்துட்ருக்கான். வைனும் ஜிம்மினை பார்த்துட்ருக்கான். ஓ இப்படி பார்க்குறாளே, ஏதாச்சும் பண்ணால் ஓகேவாக தான் இருக்கும் அந்த டைமில். லிப்ஸ் வேறு என்ன தான் பார்க்குது, என் லிப்ஸும் அவ்வளோ தான் பார்க்குது. 2 பேர் கண்ணும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்குமே. டேஜ்மேன் ட்ரை பண்ணுறடா. மழை சில்லுன்னு இருக்க, தனியாக ஒளிஞ்சிட்ருக்கோம். அவளோட பாதி உடம்ப டச் பண்ணிகிட்ருக்கு. பத்தாத குறைக்கு அவனையே பார்த்துட்ருக்கா, நீயும் அவளையே பார்த்துட்ருக்க.
பிடிச்சி இழுத்துரு, நல்லாயிருக்கும். ஓகே, மூவ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக அப்படியே ஒயின் கிட்ட வந்திருப்பான். ஸோ ஒயினும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். ஜிமின் கரெக்டாக கிட்ட எடுத்து போகும்போதும் ஒயின் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறா. ச்சே, நினச்சேன் இதான் நடக்கும்னு நினச்சேன். நினச்சேன் திருப்பிட்டாளா? திருப்பிட்டா. ஜிமின் ஏண்டா இப்படி அசிங்கப்படுறா அவகிட்ட? ஐயோ, இதே பார்க்காத மாதிரியே இருப்பாளே. இருக்கா. ஏண்டி இப்படி பண்ணுற? ஒரு கிஸ் அத்துக்காடி கிடைக்காது போல். ஜிமின், அதெல்லாம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் நீ புண்ணியமே பண்ணலடா. ஜிமின், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க போல். சவுண்ட் கேட்கல. தான். கொண்டாட இருடி. மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லை. ஒரு 10 minutes சரியா? சரி. ஓ, மாதிரி கேவலம் மாதிரி ஃபேஸை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எப்படி திருப்பிட்டா? சரி, ஒன்றும் இல்லை, சமாளிச்சுக்கலாம். மறந்துடுடா டேய் ஜிமின், மறந்துடு. நத்திங், ஒன்றுமே இல்லை. அப்படியே மறந்த மாதிரி கேஷுவலாக அவளை பாரு. ஐயோ. சொல்லு ஜிமின், போகலாமாடி? போகலாம், வா. ஓகேவா? ஸோ ஜிமினும் பைக் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இப்போ 2 பேரும் நல்லா நனைஞ்சனால பைக் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ வைன் தான் கொஞ்சமாக கிட்ட வந்து அப்படியே ஜிமினை லைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. இதுவே போதும்டா ஜிமின், ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு இதான் வருது. இதுவே போதும். அதாண்டி வேணாம், பார்த்துக்கலாம். வேண்டாம், இதே போதும்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப குளிர் தாடி? ஆமாம் ஜிமின். சரி, நான் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறேன். சரி. என்ன ஒரு மாதிரி ஆகிடுச்சு உன் ஃபேஸ்லாம்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டேட்டு மழை வேற பெஞ்சு ஒரு மாதிரி கெடுத்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லடி. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓ, நீ என்ஜாய் பண்ணியா? அப்போ ஹாப்பி. ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டோட ஸ்ட்ரீட் வந்துடுது. ஒரு மாதிரி மழைலாம் பெஞ்சு நல்லா இல்லை. நான் வீட்டிலே விட்டுறேன், ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி ஜிமின். பார்த்துடி. ஒயன். என்ன ஜிமின்? இல்லை, ஹாப்பியா நீ? ஐ மீன் ஓகே, ஹாப்பி எல்லாமே? நான் ஓகே, ஹாப்பி. ஜிமின், வீட்டுக்குள்ளே வாயேன். தலைலாம் ரொம்ப நனைஞ்சிருக்கு. வா, வந்து கொஞ்சம் நேரம் கை வச்சுட்டு போவா. இல்லை, புரியல எனக்கு. டேய், ரொம்ப ஈரமாக இருக்கடா, வா வீட்டுக்குள்ளே. தோ வரேன். பைக் எங்கே? உள்ளே விட்டுருவா. உள்ளே விட்டுரு. தோ வரேன்டி அப்படி சொல்லிட்டு ஜிமினும் பைக்லாம் நிறுத்திட்டு டக்குன்னு வந்திருப்பான். போ, உள்ளே போயிட்டு இரு நீ உட்கார், நானே உனக்கு டவல் எடுத்து வரேன். ஐயோ, எல்லாம் பேசுகிறா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே. ஓகே, அவள் தான் பேசுகிறா. அவள் தான்டா ஜிமின், அவள் தான். ஜிமின், உனக்கு காஃபி ஓகே இல்லை? ஓகேம்மா. என்ன ஜிமின், டவல் பொடி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்போ ஜிமின் டக்குன்னு வயனோட கையை பிடிச்சிருப்பான். என்ன ஜிமின்? இல்லை, நீ தொடச்சி விடலாம்ல. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னடி ரொம்ப ஓவராக தான் போகிற? இது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா? நான் ரொம்ப பண்ணுறடி. ஒயன், அடியே நில்லுடி. போயிட்டே இருக்கா பாரு. ஏன் தொடடா, அதை 2 கை கடவுள் கொடுத்துருக்கான்ல, தொட அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த டவல் எடுத்து தொடக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது வயன் வந்து கூட நானே தொடக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வயனை தொடச்சி விட்றா. ஸோ ஜிமின் வயனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ, கனவாடா இதெல்லாம். என்ன ஜிமின்? ஒன்றும் இல்லை
இப்போ வயனும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஜிமின் கிட்ட வரா. என்ன என்னடி? இல்லை, ஃபேஸ்லாமே ஈரமாக தான் இருக்குது. குடு. என்னடா இப்படி மூஞ்சி காட்டுற? அது ஒன்றும் இல்லை, கூட குடி, நானே தொடச்சிக்கிறேன். சரி சரி இரு, தொடச்சி விடுறேன். ஜிமன், ஷர்ட்டில் ரொம்ப ஈரமாக இருக்குது, அது நான் போய் வீட்லேயே போய் மாற்றிக்கிறேன். தொடச்சி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன என் மேலே எதை கோவமா? ஐயா கோவம், ஹாப்பியாக இருக்கேன். சரி காட்டு, நான் ஒழுங்காக துடைக்கிறேன். இதுக்குடா இவ்வளோ முடி வளர்த்து வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி திட்டிக்கிட்டே ஜிமின் தொடச்சிட்டு அப்படி ஜிமினே பார்த்துட்ருக்கா. ஸோ ஜிமினும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜிமின் அப்படியே வயனை பார்த்துட்டு அவரோட இடுப்போடு அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஜிமின் என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு கிரிப்புக்காக. நீ கண்டினியூ பண்ணு. கையை வச்சுட்டு கம்முனிடுடா. இல்லடி, சும்மா கிரிப்புக்காக தான். நீ கண்டினியூ பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வயனை. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் சடனாக எழுந்துட்டு அப்படியே வயனை பேக்லேயே தள்ளிட்டு போயிட்டு, ஜிமின் ஜிமின் என்னடி? ஒன்றும் இல்லை ஜிமின். அப்படியே ஜிமின் கண்டினியூ அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை ஜிமின் ஜிமின் என்னடி நீ என்னோட ஜாஸ்தி மூவ் பண்ணுற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமினும் வயனும் அப்படியே ரொம்ப லவபிளாக அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. வயனும் இன்னும் சொல்லிட்டு அதில் இப்போ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. ஜிமின் 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 கொஞ்ச நேரத்தில் வயன் அப்படியே ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி இன்னும் அவளுக்கா இழுக்கிறா. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஜிமின். ஜிமின் இப்போ வயன் வந்து ஷர்ட்டில் கை பிடிச்சிருப்பாள். ஸோ அதை அப்படியே எடுத்து அவன் பேக் சைடில் வைக்கிறான், அவனோட ஹெட்டை ரப் பண்ணுற மாதிரி. ஸோ வயனும் அப்படி ரப் பண்ணிகிட்டே இருக்கா. ஜிமின் இன்னும் சொல்லிட்டு அப்படி டீப்பாக போயிட்டே இருக்கான். ஜிமின் ஜிமின் ஸோ ஜிமினால் ஒரு லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்காது. அப்படியே வயன் அப்படியே தூக்கியிருப்பான். ஜிமின் ஜிமின் ஸோ அப்படியே ஜிமின் ரைட்டை லெஃப்ட்டுன்னு பார்க்காம அப்படியே கண்டினியூவாக அவன் பண்ணிகிட்டே இருப்பான். ஜிமின் என்னடி நீ என்னை விட ஜிமின் கையிடுறா, நீ கையிடாங்க அந்த. ஸோ இப்படி மார்க்கமாக அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. ஜிமின் ஜிமின் கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அப்படியே அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். ஜிமின் ஜிமின் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, பாருங்க பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். 2 பேரும் மூச்சு விடணும்னு. என்ன ஓகேவா? அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே வெக்கப்பட்டுட்டு கீழே குனிச்சிட்ருக்கா. ஜிமினை பார்த்துக்க கூட மாட்டா. ஜிமின் வயனை இன்னும் நெருக்கமாக பக்கத்தில் உட்கார வைக்கிறான். என்ன? என்ன பாருடி. அதான் சரி என்ன? இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபைன். புரியல. இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபைன் ரே. வெண்ணா அப்படின்னா? அப்படின்னா சைனீஸில் கிஸ்ஸுன்னு அர்த்தம். நடி என்ன? ஆமாம். கேன் ஐ ஹேவ் அனதர் ஒன்? ஜிமின் வேணும்டி. ஜிமின்